ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம லவ் அலர்ட் எபிசோட் 8 பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துட்டு ஜிம்மி தூங்கி எழுந்திருக்கிறான். சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா அவனுடைய ரூம் தான் அது. யார் நம்மளை கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் கிச்சன் சைட்லேருந்து சவுண்ட் வருது. சரி யாருன்னு போய் பார்க்குறான். கிச்சனில் யாரோ குக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு டோ தான் இவன் டிசைட் பண்ணிடுறான். இவன் நம்ம டோன்னு நினச்சி போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். அங்கே பார்த்தா டோ கிடையாது, டே இருக்கான். விட்றா என்ன அப்படின்னு டே சொல்கிறான். அதுக்கு ஜிம்மி அப்படின்னா நீ தான் நேற்று என்ன கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறான். காலையில் எந்திரிச்சு பார்த்தா நீ காணோம். சரி நீ வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன்னு நினச்சி உன் வீட்டுக்கு வந்து பார்த்தனா, எனக்கு கால் பண்ணி பார்த்தா நீ காலே எடுக்கல. உன் வீட்டுக்கு வந்து பார்த்தா நீ வீட்டில் தான் இருக்க. சரி அப்படின்னா யார் என்ன கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு ஜிம்மி டே கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அதுக்கிட்டே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, அப்போ உனக்கு என்னதான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஜிம்மியை கேட்குறான். அதுக்கு ஜிம்மி நேற்று நான் பார போயிருந்தேன், அங்கே நிறைய பேர் என்னை வந்துட்டு ஃப்ளோட் பண்ணாங்க. அதுக்கிட்டே அதெல்லாம் இப்போ தேவையில்லை, வேறு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜிம்மி அதெல்லாம் ஒன்று ஞாபகம் இல்லையாடா அப்படின்னு சொல்கிறான். டே சொல்கிறேன், ஏன்டா நேற்று நான் தான் உன்னை உயிரை கொடுத்து காப்பாற்றினேன், ஃபைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஜிம்மி ஓ அதெல்லாம் வேறு நடந்துச்சா, எனக்கு ஞாபகம் இல்லைடா அப்படின்னு சொல்கிறான். இப்போ கூட பாரு, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் வந்துட்டு இங்கே உனக்காக குக்கிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜிம்மி வந்துட்டு யார் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் டே வந்துட்டு சமைச்சிட்டு எடுத்துட்டு வரான். அவன் சமைச்ச நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு டேவே தான் பாட்டுட்டு இருக்கா. ஜிம்மி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டே வெறும் தலையை மட்டும் அசைக்கிறான். இன்னொரு டைம் இந்த மாதிரி குடிச்சிட்டு போகாத, ஏதோ உனக்கு லக் இருக்கிறதுனால நான் இது வந்தேன், இல்லைன்னா உனக்கு என்னவோ என்ன இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜிம்மி வந்துட்டு கேட்குறா, நான் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும், அங்கே பிளேஸ் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க நீ நேற்று பாரில் குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜிம்மி வந்துட்டு டே கிட்ட ஹெல்ப் கேட்குறான். எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணு, நான் டோ கூட மறுபடியும் அவன் க்ளோஸ் ஆகணும், ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு தெரியல அப்படின்னு டே சொல்கிறான். அதுக்கு ஜிம்மி சொல்கிறான், என்ன சொல்கிற நீ அப்படின்னு. அதுக்கு டே சொல்கிறான், நான் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வராமல் இருக்கிறது உங்களுக்கு ஹெல்ப் தான், அதுவும் இல்லாமல் இங்கே வந்து உனக்கு சமைச்ச வேற கொடுக்குறேன், இதெல்லாமே ஹெல்ப் தானே. அவனை லவ் பண்ணதை சொன்னது நான் நம்பி தான் உனக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேனா, நீ லவ் பண்ணுறன்னு என்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ எங்கள் அண்ணா கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜிம்மிக்குமே சரி அப்படின்னு தோணுது அவன் சொன்னது. அதுக்கப்புறம் டே வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறான். ஜிம்மி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா என்ன பண்றது அப்படின்னு. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல டோவும் ஃப்ரீஸும் காட்டுறாங்க. அப்போ டோ வந்துட்டு சொல்றேன், எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போனதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ இங்க இருக்கிறியா, இருந்துட்டு டின்னர் சாப்பிட்டு போறியா இல்ல கிளம்புறியா அப்படின்னு கேட்கறான். நான் எப்படி போவேன், நான் உன் டின்னரை பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வந்துட்டு உனக்கு டின்னர் பண்ணி தரேன் அப்படின்னு டோ சொல்றான். அதுக்கு ஃப்ரீஸ் வந்துட்டு இல்லை நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் எப்படி அப்படியே உட்காரட்டும் அப்படின்னு சொல்றான். சீக்கிரமா சமைச்சு முடிப்பேன்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டோவுமே கூட்டிட்டு போறான் அவனை. அதுக்கப்புறம் அங்க ஜிம்மி வந்துட்டு கிச்சனுக்குள்ள வந்துட்டு இருக்கான். அங்க ஒரு டஸ்ட்பின் இருக்கு, அது கால் தடுக்கி கீழே விழுந்துடுது. இந்த டஸ்ட்பின்குள்ள பூனைக்கு கொடுக்குற ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கு. அந்த பிராண்ட் இவன் யூஸ் பண்றது கிடையாது, என்னது இது டிஃப்ரெண்டா இருக்க பிராண்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். நீ நம்ம எதுக்கும் செக்யூரிட்டி கேமரா செக் பண்ணி பார்க்கலான்னு போய் செக் பண்ணி பார்க்க. நைட் வந்துட்டு ஜிம்மி அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டதே டோ தான். அது கேமரால வந்துட்டு ரெக்கார்டா இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கா ஜிம்மி. டோ தான் ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுமே ஜிம்மிக்கு வந்துட்டு ஹாப்பி ஆயிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல இங்க டோயோ ஃப்ரீஸையோ காட்டுறாங்க. ஃப்ரீஸ் வந்துட்டு ஏதோ கட் பண்ணிட்டு இருக்கா, டோவுமே ஏதோ கட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரீஸ் வந்துட்டு டோவே பார்த்துட்டு இருக்கா. தெரியாதனமா அவன் கை வந்துட்டு கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் டோ வந்துட்டு ஐயோ கையில் பிளட் வருது அப்படின்னு பார்க்குறான். ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரீஸ் வந்துட்டு டோக்கு ரொம்ப பக்கத்தில் வரான். மேபி அவன் வந்துட்டு டோ கிஸ் பண்ணதான் போகிறான் போல. ஆனால் அதுக்குள்ளே டோ வந்துட்டு தலை எடுத்துடுறான். காயம் வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை, நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோ போயிடுறான். அப்புறம் டோ வந்துட்டு பேண்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஃப்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரீஸ் வந்துட்டு டோ பக்கத்தில் வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். நம்ம வேணா டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். டோ வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே சும்மா சைலண்ட் இருக்கான். டோ வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் டே கிட்டயும் அதுக்கப்புறம் ஃபா கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க 2 பேரும் நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு டோ வந்துட்டு சொல்கிறான், நான் என்ன சொல்றது, எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். பாவோட ரியாக்ஷன் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் டே வந்துட்டு அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறான். டே வந்துட்டு இப்போ ஜிம்மிக்கு சப்போர்ட் பண்ணுறா இல்லையா, அதனால அப்படி சொல்கிறான். ஆனால் ஃபாவுக்கு வந்துட்டு பிடிக்கல மறுபடியும் ஜிம்மி கூட சேர்றது. அதுக்கு ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு டோவை கேட்குறான். ஃப்ரீஸும் டோவும் சேர்ந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஃபா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கிட்டே சொல்கிறான், இல்லை இப்போதான் எங்கள் அண்ணா ஏமாந்தா, மறுபடியும் ஏமாற்றக்கூடாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். டேக்கும் அதுக்கப்புறம் ஜிம்மிக்கும் அவங்க 2 பேருக்கும் நடுவில் இப்போ வந்துட்டு நார்மல் ஆயிடுச்சு இல்லை, அதனால டே வந்துட்டு ஜிம்மிக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கான். ஆனால் ஃபாக்கு வந்துட்டு ஜிம்மி கூட சேர பிடிக்கல. அதுக்கு ஃபா டே கிட்ட கேட்குறான் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு. அதுக்கு டே சொல்கிறேன், இல்லை இப்போ தானே 2 பேருக்கும் பிரேக்கப் ஆச்சு, மறுபடியும் எங்கள் அண்ணா ஏமாறக்கூடாது, கொஞ்ச நாள் போகட்டும், அவன் யோசிச்சு பதில் சொல்லட்டும் அப்படின்னு டே சொல்கிறான். ஏன்னா அவன் யோசிக்கிற அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டா அப்போ ஜிம்மி வந்துட்டு ஏதாச்சும் பண்ணி கவர் பண்ணிடுவான் அப்படின்னு டே யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஃபா வந்துட்டு வேறு பசங்களெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரீஸை கம்பேர் பண்ணிட்டு சொல்கிறான், இவன் பரவாயில்ல, இவன் சாஃப்டாக பேசுகிறான், நல்லா பார்த்துப்பா டேவ் அப்படின்னு டோ அப்படின்னு ஃபா சொல்லிட்டு இருக்கா டே கிட்ட. இங்கே இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டோக்கு வந்துட்டு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஜிம்மி கால் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஃபா சொல்கிறான், அவன் ஃபோன் அட்டன் பண்ணாத வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கு டோ வந்துட்டு சொல்கிறா, இல்லை அவன் எனக்கு கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாச்சும் முக்கியமான விஷயம் இருக்க போகுது, என்னன்னு மட்டும் கேட்குறான். அவன் வேறு ஏதாச்சும் பேசினா நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டோ அட்டன் பண்ணிடுறான். அட்டன் பண்ணோன்னு என்னது சென்சி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் உடனே டோ வந்துட்டு ஜிம்மி வீட்டுக்கு போயிடுறான். டேவோ ஜிம்மியோட வீட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே டோ மட்டும் உள்ள ஓடி போயிட்டு சென்சி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பூனைக்குட்டிக்கு வந்துட்டு ஒண்ணுமே ஆகல, அது நல்லா தான் இருக்கு. வந்துட்டு டோ பார்த்ததுமே ஹாப்பியா இருக்கு. அவன் பக்கத்துல வரான். இப்போ வரைக்கும் அவன் வந்துட்டு உடம்பு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா அவனுடைய அம்மாவை பார்த்ததுமே அவனுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. இதை கேட்டுட்டு டோக்கு வந்துட்டு ரொம்ப காண்டா இருக்கு. டோ வந்துட்டு அங்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறான். போக ட்ரை பண்றா. ஜிம்மி வந்துட்டு விடாம பின்னாடில இருந்து அவனை ஹக் பண்ணிடுறான். ரஃபா வந்துட்டு நம்ம மட்டும் எதுக்காக வேலையை நிக்கணும், நம்மளும் உள்ள போலாவா அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கிட்டே இல்ல அவன் பூனை பக்கத்துல போயிருக்கான், வந்துருவா அவனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல அது பிரச்சனை இல்ல, உள்ள ஜிம்மி இருக்கால, அவன் டோவை ஏதாச்சும் பண்ணிட போறான், அதெல்லாம் வேண்டாம், அவன் உள்ள பேசட்டும், அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும் அப்படின்னு டே சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு ஃபாவை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கு ஃபா என்ன சொல்ற நீ, என்ன சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கேக் வந்துட்டு என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியல, அவன் வந்துட்டு முழிச்சிட்டு இருக்கான். ஃபா வந்துட்டு நீ பண்றதுல பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு, என்ன பிளான் வச்சிருக்க சொல்லு அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல இங்க ஜிம்மி வந்துட்டு டோவை ஹக் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப மிஸ் பண்றேன், நீ தான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டியா. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஜிம்மி வந்துட்டு அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கான். வந்துட்டு அந்த டோர் கிட்டே போய் தூங்கிருப்பால, தான் ஜிம்மியை கூட்டிட்டு வந்து ஜிம்மியோட வீட்டுல ட்ராப் பண்ணிருக்கா. அப்புறம் ஜிம்மி வந்துட்டு புலம்பிட்டு இருக்கா தூக்கத்துல. சாரி பீட்டோ, நம்ம பண்ணது தப்புதான் அப்படின்லாம் சாரின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கேட்ட பொண்ணு அவனுக்கு வந்துட்டு சந்தோஷமா இருக்கா இல்ல எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா அவன் வேற மாதிரி ரியாக்ட் பண்றான். டோவுமே அதை வந்துட்டு பெருசா கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல, நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஜிம்மி வந்துட்டு புலம்பிட்டு இருக்கா தூக்கத்துல. சாரி பீட்டோ, நம்ம பண்ணது தப்புதான் அப்படின்லாம் சாரின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கேட்ட பொண்ணு அவனுக்கு வந்துட்டு சந்தோஷமா இருக்கா இல்ல எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா அவன் வேற மாதிரி ரியாக்ட் பண்றான். அதுக்கான வந்துட்டு டோ வந்துட்டு கேர் பண்ண மாதிரியே தெரியல. அவன் வந்துட்டு பூனைக்குட்டியை கொஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பூனைக்குட்டிக்கு வந்துட்டு அவன் ஒரு ஃபுட் கொடுத்துருப்பா, அதோடைய பேக்கெட்ல அங்க டஸ்ட்பின்ல விழுந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துதான் வந்துட்டு ஜிம்மி எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் சீன் கட்டுறாங்க. அப்போ ஜிம்மி சொல்லிட்டு இருக்கா, உனக்கு என்னால இன்னுமே அக்கறை இருக்குதானே, அதனால தானே வீட்டு வரைக்கும் நான் வந்து விட்டேன். அதுக்கப்புறம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஜிம்மி கிஸ் பண்ண வரான். ஆனா டோ வந்துட்டு தட்டி விட்டுடுறான். அதுக்கப்புறம் டோ வந்துட்டு ஜிம்மி அடிச்சிட்டு சொல்றான், நான் வந்துட்டு எதுக்கு நான் கூட்டிட்டு வந்து விட்டேன்னா, மறுபடியும் என் வீட்டுல உன்னை பார்க்க கூடாது, கூட நான் வந்தது பூனை பாக்குறதுக்காக தான், உனக்காக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன் மேலதான் எனக்கு அக்கறை இருக்கு, உன் மேல கொஞ்சம் கூட இல்ல இல்லையா உனக்கு, நான் என் மூஞ்ச கூட எனக்கு காட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கல, அதை நீ மறந்துடாது அப்படின்னு நீ என்கிட்ட சொன்னல. வந்துட்டு அங்கத்துல இருந்து கோவமா போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ வந்துட்டு விடாம மறுபடியும் வந்து அவன் கை பிடிச்சிக்கிறான். சாரி, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கூட அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா டோவுக்கு வந்துட்டு அழுக வர மாதிரி இருக்கு. அப்புறம் அவன் சொல்றான், முடிஞ்சதுதான். ஜிம்மி பேசினதெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். நீ தானே என்ன இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க சொன்ன. டோ வந்துட்டு அந்த இடத்த விட்டு போறான். அப்போ ஜிம்மி வந்துட்டு ஐ லவ் யூ டோ அப்படின்னு சொல்றான். அப்போ டோ வந்துட்டு ஹாப்பியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனாலுமே அவன் காட்டிக்காம போயிடுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல இந்த நடந்ததெல்லாம் டே கிட்ட சொல்லிட்டா போல. வந்துட்டு கோவத்துல கத்திட்டு இருக்கா, ஏன்னா இப்படி பண்ண, அவனால நீ நம்பாத, ஏன் நம்புற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். கிட்டே என்ன பண்றது, அவன் பார்க்கவே பாவமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கண்டிப்பா திருந்த மாட்டான்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கான். அவங்க பேசிட்டு இருக்கும்போது டோ வந்துடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் கேட்கறாங்க என்னாச்சு அப்படின்னு. அதுக்கிட்ட ஒன்றும் இல்லையே, பூனை நல்லா தான் இருக்கு, என்ன ஜிம்மி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கிட்ட வந்துட்டு அதுக்கெல்லாம் கவலைப்படாம அப்படியே போயிடுறான். பாவமே டேயை பார்த்து முறைச்சிக்கிட்டு அவனை போய் கார்ல ஏறுறான். இப்போ நீ ஏறியா இல்லையா அப்படின்னு டேயை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் இந்த ஜிம்மி வந்துட்டு பூனை கிட்ட பேசிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணிட்டோம், உங்க அம்மா சமாதானம் ஆக மாட்டேங்கிறா, நான் என்னதான் பண்றது, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு பூனை கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மி அவனுடைய கிளாஸை விட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். அப்போ கீழே ஜிம்மிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜிம்மி பார்த்ததுமே அவன் தலைமையில அடிச்சிடுறான். என்னடா பண்ற நீ அப்படின்னு ஜிம்மி கேட்கறான். அதுக்கிட்டே சொல்ல போனா அவன் இன்னும் ஒன்னு அடிக்கணும், போய் நான் ஹெல்ப் பண்ண பாரு, உனக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ வந்துட்டு என்ன திட்டிட்டு இருக்கான். ஏன்டா உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தெரியல அப்படின்னு சொல்ற. அதுக்கு ஜிம்மி ஏன்டா இப்படி சொல்ற, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே வந்துட்டு கேட்காம என் கையை விடுறா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜிம்மி ஆல்மோஸ்ட் நான் பக்கத்துல வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் விட்டா மனசு மாறிடும் டோக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு டே சொல்ற, விடுறா என் கை அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எங்க அண்ணனுடைய மனசு மாறும்னு எனக்கு நம்பிக்கை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஃப்ரீஸ் ஆல்ரெடி எங்க அண்ணாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அதுக்கு ஜிம்மி என்ன சொல்ற நீ, அதுக்கு டோ என்ன பதில் சொன்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. எங்க அண்ணன் யோசிச்சுட்டு சொல்ற அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றான். கேட்டுட்டு ஜிம்மிக்கு ஹாப்பி ஆயிடுது. பாத்தியா, இன்னுமே டோடைய மனசுல நான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே வந்துட்டு சொல்றான், உனக்கு ரொம்ப ஆசைதான், உன்னை விட ப்ளீஸ் வந்துட்டு ரொம்ப நல்லவ, அவன் ரொம்ப நல்லா பேசுறான், அவன் ஒரு கிரீன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ப்ளீஸ் வந்துட்டு ஒரு ஏமாத்திர கேரக்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜிம்மி சொல்றா, என்ன நசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல இங்க ஃப்ரீஸையோ டோயோ காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான், அதை அவனே பண்ணது. அதை பார்த்துட்டு டோ, பரவாயில்லையே உனக்கு என்னென்னமோ பண்ண தெரிஞ்சிருக்கு, உனக்கு என்னதான் தெரியாது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஃப்ரீ சொல்றான், எனக்கு இன்னும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக தெரியல அப்படின்னு சொல்றான். அதுக்கிட்ட உனக்கு சான்ஸ் கிடைச்சா போதுமே, நல்லா பேச கத்துட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்றான். சரி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வேலையை பார்க்க எந்திரிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் வந்துட்டு அவனே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஜிம்மி காட்டுறாங்க. ஜிம்மி வந்துட்டு இங்க காலேஜ்ல டோவை தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா என்னதான் இருந்தாலும் ஜிம்மி வந்துட்டு அவனுடைய பழைய கேரக்டர் போகல, யார்கிட்டயும் அவன் வந்துட்டு போய் கெஞ்சி பேசினதே கிடையாது இல்லையா. அதே மாதிரி டோ வந்துட்டு அவனால அசால்ட்டா விடவும் முடியல. நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த பிளேஸ்க்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. என்னடா என்னாச்சு, தனியா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஜிம்மி ஒன்றும் இல்லையே, நான் என்னோட ப்ரெசென்டேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க எல்லாம் எக்ஸாமே முடிஞ்சு போச்சு, எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, போய் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பிரேக்கப் மேல நீ இப்படி பேசிட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்கறாங்க. ஒருவேளை
பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு கடுப்பாயிட்டு உன்னை கீழே டம்ப் பண்ணிட்டான்னு இப்படி பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. யார் என்ன டம்ப் பண்ணது? அவன் ஒன்றும் அப்படியெல்லாம் பண்ணலையே. அப்படி அவன் பண்ணியிருந்தா நான் வந்துட்டு அவன் பின்னாடி போய் கெஞ்சிருக்கணும்ல. நான் அப்படியெல்லாம் பண்ணல தானே. அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சும்மா போய் சொல்லாதடா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ஒரு பையன் எப்பவுமே யார் பின்னாடி போய் கெஞ்ச மாட்டான். நானும் அந்த மாதிரி தான் யார் பின்னாடி போய் கெஞ்ச மாட்டேன். அவங்களா வந்து மன்னிப்பு கேட்டா சரி. ஆனா யார்கிட்டயும் போய் கெஞ்சி பேசணும் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லிடுறான். அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெட் கட்டிடுறான். அடுத்த சீன்ல ஜிம்மி காஃபி ஷாப் வரான். டோ கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு டோ எனக்கு என் கப்பில் ஏதாச்சும் வரைஞ்சு கொடு அப்படின்னு கேட்குறான். ஆனால் டோ வந்துட்டு ஜிம்மியை கண்டுக்க மாட்டான். அவன் காஃபி எடுத்துட்டு வந்து ஃப்ரீஸ் கிட்ட கொடுக்குறான். அப்புறம் டோ வந்துட்டு ஜிம்மியை பார்க்குறான். ஜிம்மி வந்துட்டு டோயே ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கான். டோ வந்துட்டு ஃப்ரீஸ் கிட்ட கொஞ்ச நேரம் என் கூட வெளியே வரீங்களா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, பாத் வாங்கிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். வேணும்னே வாண்டடா ஜிம்மி முன்னாடி அவன் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறான் டோ. அப்போ ஜிம்மியோட ஃபேஸ் சேஞ்ச் ஆயிடுது. ஒரு மாதிரி பாவமா பார்த்துட்டே இருக்கா. அதே மாதிரி போகும்போது அவன் திரும்பி திரும்பி ஜிம்மியை தான் பார்த்துட்டு இருக்கா வாண்டடா. அதெல்லாம் பண்றதெல்லாம் ஜிம்மிக்காக தான் பண்றான்னு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் காட்டுறாங்க. நைட் ஜிம்மியோட வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் பூனையை தேடிட்டு இருக்கான். நீ இங்கதான் இருக்கியாவா அப்படின்னு சொல்லிட்டு பூனை குட்டியை மடி மேல தூக்கி வச்சுக்கிறான். அவனுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த பூனை கிட்ட இந்த மாதிரி அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா, என்ன ஹர்ட் பண்றா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அப்புறம் ஜிம்மிக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஷவர் கிட்ட போய் அழுதுட்டு இருக்கான். எனக்கு உண்மையாலுமே பாசம் இருக்கு, ஆனா வேறவங்க கிட்ட விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பெட் கட்டிருப்பான் போல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல இங்க டோ ஃப்ரீஸை காட்டுறாங்க. டோ வந்துட்டு ஃப்ரீஸ் ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பால, அதை வந்துட்டு ஒரு பாக்ஸ்ல பத்திரமா எடுத்து வைக்கிறான். ஆனா என்னதான் இருந்தாலும் அவனால இன்னுமே ஜிம்மியை மறக்க முடியல. இந்த கிஃப்ட்டை பார்க்கும்போது கூட அவனுக்கு வந்துட்டு ஜிம்மி தான் ஞாபகம் வருது. அவன் மொபைல் எடுத்துக்கிட்டு ஜிம்மியோட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா டோ. இங்க வந்துட்டு டே அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ டோவோட ரிசல்ட் வந்துருச்சு போல, டேவோட ரிசல்ட் வந்துருச்சு போல. டே வந்துட்டு எந்திரிச்சு நின்று டான்ஸ் ஆடிட்டு எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு என்ன கிரேட் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கிட்ட ஏதோ ஒரு கிரேட் அப்படின்னு சொல்றான். சரி உன் ரிசல்ட்டை காட்டு அப்படின்னு கேட்கறான். ஃபாவுமே அவனோட ரிசல்ட் காட்டுறான். அதான் ஃபா வந்துட்டு எல்லாத்துலயும் ஏ கிரேட் தான் எடுத்திருக்கான். அதுக்கிட்டே எப்படி நீ இவ்வளவு மார்க்ஸ் எல்லாம் எடுக்கிற அப்படின்னு கேட்கறான். இதுக்கு ஃபா சொல்றா, என்ன பண்றது, நான் ரொம்ப ஸ்மார்ட், அதுக்கப்புறம் பியூட்டி கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு லஞ்ச் நான் வாங்கி கொடுக்குறேன் என்னோட ட்ரீட் அப்படின்னு ஃபா சொல்றான். அதுக்கு அப்படின்னா இன்னைக்கு பாரு உன்னோட பர்ஸ் கிளிய போகுது அப்படின்னு டே சொல்றான். அப்புறம் எங்க ஜிம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டேயை கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் வா அப்படின்னு கூட்டிட்டு வந்து ஜிம்மியை காட்டுறாங்க. ஜிம்மி வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா டயர்டா. கொஞ்ச நேரம் இவனை பாத்துக்கிறியா, நாங்க போய் எங்க டிபார்ட்மெண்ட்ல எங்க சார் கிட்ட பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு டேவுமே அனுப்பி வைக்கிறான். ஷவர்ல உட்காந்துட்டு அழுந்துட்டு இருந்தாலும் ரொம்ப நேரம், அதனால அவனுக்கு ஜுரம் வந்துருச்சு. அடுத்த சீன்ல ஜிம்மி தூங்கிட்டு இருக்கா அவனுடைய வீட்டுல. டோ வந்துட்டு பக்கத்துல உட்காந்து தொடச்சு விட்டுட்டு இருக்கா ஜிம்மி கண்ணை திறந்து பார்க்கும்போது டோ அவன் முன்னாடி இருந்ததை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். ஓ நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அது வந்துட்டு டோ கிடையாது, டே தான். டே வந்துட்டு என்னடா பண்ற அப்படின்னு சொல்றான். நீ என்ன பண்றீங்க அப்படின்னு ஜிம்மி கேட்கறான். வேற யாரு, நான் தான் அப்படின்னு டே சொல்றான். நீ ஏன் தொடச்சு விட்டுட்டு இருக்க அப்படின்னு ஜிம்மி கேட்கறான். எனக்கு ஃபீவரா இருந்துச்சு அதனாலதான் தொடச்சு விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு டே சொல்றான். கூட நானே தொடச்சுக்கிறேன் அப்படின்னு ஜிம்மி புடுங்கிக்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல டோ வந்துட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கான். அப்போ ஜிம்மி வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துருப்பால அந்த பிளான்ட்டை பாக்குறான். அதுக்கும் தண்ணி ஊத்திட்டு இருக்கா. அப்போ அவனுக்கு மெமரிஸ் எல்லாம் வருது ஜிம்மி கூட இருந்தது. இந்த ஜிம்மி கூட சோகமா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என் சமையல் எப்படி இருக்கு அப்படின்னு டே கேட்கறா ஜிம்மி கிட்ட. இது பண்ணி கொடுத்துட்டு என்னடா பேசுற அப்படின்னு சொல்றான். அதுக்கிட்டே ஓவரா பேசாதடா அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஜிம்மி சாப்பாடை தள்ளி வச்சுட்டு எனக்கு உடம்பு சரியில்லை தெரியுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கிட்டே தெரியும் நான் சொல்லிட்டேன், ஆனா அவன் வந்துட்டு ரிப்ளை எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்றான். ஜிம்மிக்கு அதை கேட்டுட்டு இன்னுமே ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சுமே அவன் வந்துட்டு என்ன பார்க்க வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் ஜிம்மி வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே சாரி பீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது எல்லாமே வீடியோ எடுத்துட்டு வந்து இங்க டே வந்து டோ கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். டோவுமே அமைதியா உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் ஏன் என்கிட்ட காட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான் டே கிட்ட. என்ன பண்றது, நீ என்னுடைய அண்ணா, அதே மாதிரி அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ நீங்க ரெண்டு பேரும் ஹர்ட் ஆகிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இதுக்கு மேல உன் இஷ்டம் அப்படின்னு சொல்றான். நேரம் கழிச்சு டோ வந்துட்டு ரூம்குள்ள போயிடுறான். மறுபடியுமே அந்த ஜிம்மி வீடியோ இருக்கு இல்லையா, அதை தான் பார்த்துட்டு இருக்கா டோ. பார்த்துட்டு அவன் வந்துட்டு அழுதுட்டு இருக்கான். அதே நேரம் இங்க ஜிம்மி கூட ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு டோ பக்கத்துல ஃபர்ஸ்ட் படுத்துட்டு இருந்தால அதெல்லாம் நினைச்சிட்டு இப்ப கூட எனக்கு ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க டோ வந்துட்டு அழுதுட்டு இருக்கா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல இங்க பாவ பாக்குறதுக்காக டே வந்திருக்கா. என்னாச்சு திடீர்னு வந்திருக்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு டே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நான் அவனை ஹக் பண்ணணும்னு தோணுச்சு அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இப்ப என்ன விஷயம், நீ டோ நினைச்சுதானே ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஃபா கேட்கறான். டோ வந்துட்டு நம்மள மாதிரி சின்ன பசங்க கிடையாது, அவனுமே ஒரு க்ரோன் அப் அடல்ட். அவனுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நல்லா தெரியும். அவன் சந்தோஷப்படும் போது நம்மளும் சந்தோஷப்படலாம், அவனுக்கு ஒரு விஷயம் வேண்டாம்னு தோணும்போது நம்மளும் அது வேண்டான்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கிட்டே இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இனிமே எதை நினைச்சும் நீ இனிமே ஸ்ட்ரெஸ் ஆகாது அப்படின்னு ஃபா சொல்லிட்டு இருக்கான். வந்துட்டு ஃபா பக்கத்துல போய் ஃபா கிஸ் பண்ணிடுறான். பாத்தியா சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு உடனே நீ மூட் சேஞ்ச் பண்ணிக்கிட்ட அப்படின்னு ஃபா சொல்லிட்டு இருக்கான். அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு டே சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. சீன்ல டோ வந்துட்டு மனசு மாறிடுறான். ஜிம்மியை பார்க்க போலான்னு முடிவெடுத்துடுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, உன் பாய் ஃப்ரெண்ட் என்னடா ஆனா அப்படின்னு. உனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுல, நீ போய் மறுபடியும் அவங்க கிட்ட பேசலையா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல ரெண்டு பேர் சொல்றாங்க, அவன் தான் அன்னைக்கு சொன்னல அவன் யார் பின்னாடி போய் கெஞ்ச மாட்டானா,
அப்படி ஏதாச்சும் பண்ணானா எங்ககிட்ட பெட் கட்டியிருக்கான், அவன் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜிம்மி பக்கத்துல வந்து, ஆமா என்ன மாதிரி ஒருத்தவன் யாருக்கிட்டயோ போக மாட்டா, யார் பின்னாடியோ கெஞ்சிட்டுலாம் சுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாமே டோ கேட்டுடுறான். உடனே அவனுக்கு கழுவு வந்துடுது. அவனுமே அந்த இடத்த விட்டு போயிட்டுறான் அழுதுகிட்டே. அடுத்த சீன்ல டோ வந்துட்டு தனியா உட்காந்துட்டு இருக்கா கெஃபேல. அதை பாக்குறதுக்கு ஜிம்மி வரான். ஜிம்மி பார்த்த உடனே டோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அந்த பிளேஸ்லயே ஃப்ரீஸுமே டோவை பார்க்க வந்திருக்கான். கால் பண்ணி ஃப்ரீஸா வரேன்னு சொல்லியிருக்கான் போல. ஃப்ரீஸ் வந்த உடனே டோ கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு டோ, நான் உனக்காக பதில் வச்சிருக்கேன். என்ன பதில் அப்படின்னு ஃப்ரீஸ் கேட்கறான். அன்னைக்கு நீ கேட்டல உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு, அது இப்போ உனக்கு ஓகே தானே? ஓகேனா எனக்கு உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஃப்ரீஸுக்குமே ஹாப்பி ஆயிடுது. அவனுமே ஹக் பண்ணிக்கிறான் டோவை. வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அதை ஏற்கவே முடியல. ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியல. ஃப்ரீஸ் ஹக் பண்ணும்போது அதுக்கப்புறம் அவனுமே ஹக் பண்ணிக்கிறான் ஃப்ரீஸை. வந்துட்டு ஜிம்மி வெளியில இருந்து அழுதுட்டு இருக்கான். இன்னுமே நிக்க முடியாம போயிடுறான் அந்த பிளேஸை விட்டு. வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சீனை காட்டுறாங்க. டோ வந்துட்டு ஜிம்மியோட வீட்டுல அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டா இல்லையா? அதுக்கப்புறம் அவன் போயிடுறான்ல. அதுக்கப்புறம் ஜிம்மி வந்துட்டு ஜிம்மி சொல்லியிருப்பாள் நான் யார் பின்னாடி போக மாட்டேன்னு. அதோட ஸ்டாப் பண்ணாம ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல போயிட்டு, ஆனா பீட்டோ விஷயத்துல நான் அந்த மாதிரி இல்ல, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன், கிட்ட போய் சொல்லணும், அவன் கூடயே இருக்கணும், நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன்டா, மத்தவங்கள மாதிரி கிடையாது, அவன் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னடா அந்த அளவுக்கு நீ லவ் பண்றியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா அப்படின்னு ஜிம்மியுமே ஒத்துக்கிறான். ஆனா இதெல்லாமே அவன் டோ கேட்கவே இல்லை. அவன் வந்துட்டு பிஃபோராவே போயிட்டான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.